வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மாயா ஜனகப்படலத்தின் 3ஆம் பாகம். பின்னும் சீதா பிராட்டி, என் தந்தையே, என் தந்தையே, என்னால் உமக்கும் பகைவர் கையில் அகப்பட்டு வாடுகின்ற இத்தன்மை ஏற்பட்டதே. என்னை பெண்ணாக பெற்று நீ வாழ்ந்த வாழ்வு இதுதா? உலகத்தோருக்கெல்லாம் தந்தை போல நன்மை நாடுபவரே, அன்பில் தாய் போன்றவரே, நன்மையை தருவதில் தவம் போன்றவரே, விருந்தினருக்கு ஈந்த பின்பே நீரும் உண்டீர், எல்லா தர்ம செயல்களையும் செய்தீர், உம்மை எதிர்த்த பகைவர்களின் ஊர்களை எல்லாம் எரியூட்டினீர், சிறந்த யாகங்கள் பலவும் செய்து முடித்தீர். இன்றோ அரக்கர்களால் உமது தோள்கள் கட்டப்பட்டு நிற்கின்றீர். ஐயோ, உமக்கு நேர்ந்த நிலை என்னே? உமது பெருமைகளை கண்டு கழிக்கின்ற உமது பெண்ணாகிய நான் இன்றைய உமது நிலையையும் காண்கின்றேன் போலும் என்று சொல்லி கதறி பூமியில் விழுந்து புரண்டு துடித்தாள். அவ்வாறு துடிக்கும் போது அவள் அழகிய அஞ்சல் பறவை போல வாய்விட்டு கதறத் தொடங்கினாள். வேதத்தில் சிறந்தவரே, அதன் வழியில் இருந்து தவறாத குலத்தில் தோன்றியவரே, பிறந்த வீட்டார் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாது உமது நகரிலேயே தங்கி நித்யாக்கனி ஹோத்திரங்களை செய்து கொண்டிருந்தவரே, அப்படிப்பட்ட நீர் உமது நித்திய கருமங்களை கைவிட்டு நான் செயல்பட்டிருப்பதை காண வந்தீரோ? மாயையால் விளையும் சம்சார பந்தத்தை நீக்குகின்றவர் திருமால் என்று அறிஞர்கள் போற்றி கூறியுள்ளார்கள். அவருடைய அம்சமான என் கணவர் எனக்கு நேர்ந்துள்ள இச்சிறைவாசத்தை போக்குவதற்கு ஆற்றல் உள்ளவரானாலும் அவர் எனது சிறைவாழ்வை நீக்குவதற்கு இன்னும் வர காண்கிறேன். எனது சிறைவாசத்தை நீக்குபவர் யாரும் இல்லாத போது எனக்காக வந்து உமது சிறையை நீக்க வல்லவர் யார்? பண்புள்ள பகைவன் நேர் வழியிலே நடப்பான். ஆகையால் அப்படிப்பட்ட பகைவனை பெற்றாலும் பெறலாம். பண்பற்ற பகைவன் நற்குணம் உள்ளவரோடு சேரமாட்டான், நேர்வழியிலும் நடக்க மாட்டான். அப்பகைவனின் கையில் அகப்பட்டு சிறைப்படுவதை காட்டிலும் போர்க்களத்திலேயே உயிரை விடுவது நலமாகும். அப்போது பிறரின் பழிப்புக்கும் இடமில்லை அன்றோ? சிறந்த சக்கரவர்த்தியோடு இணைத்து எண்ணப்படும் பெருமையுடைய நீர் பகைவரின் கையால் சிறைப்பட்டு அப்புகழை இழந்து பழியை அடைந்து விட்டீரே. இப்பழி நீரே தேடிக்கொண்டதில்லை. என்னை பெற்ற ஒரே காரணத்துக்காகவே இப்பழியை நீர் அடைந்தீர். உம்மை போல் இத்தகைய இழிவை பெற்றவர் வேறு யார்? நான் இச்சிறையில் இருந்தபடியே எல்லா பகைவர்களையும் அழியும்படி செய்து அளவற்ற இன்பத்தை அடைந்தேன். இல்லை, என் கணவரின் திருவடியிலையும் சூடியவள் இல்லை. 10 திங்களாக சிறைப்பட்டு வாடுகின்றேன். தந்தையே, உமை குலத்தோடு அழியச் செய்தேன். என் வாயால் அயோத்தியில் வாழும் அரச குலத்தினரை எல்லாம் உண்டு விட்டேன். பஞ்சவடியில் மாயமானை பிடித்து தரச் சொல்லி என் கணவருக்கு ஒரு கொடிய பகையை ஏற்படுத்தி தந்தேன். இப்போது இங்கு சிறைபிட்டு வந்து உம்மை காப்பாற்றுவதற்குரிய வழியை தேடாமல் வெறுமனே பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதனால் நான் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் துன்பம் நேரும்படி ஆலோசித்தவளானேன். இந்நிலையிலும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கின்ற நான் பிறரால் இறங்கத்தக்கவளானேன். முற்காலத்தில் ஒப்பற்ற யாகத்தை செய்து என்னை பெற்று வளர்த்த தந்தை பகைவரினால் சிறைப்பட்டு நிற்பதைக் கண்ட நான் என் மணாலரையும் பகைவர் சிறைப்படுத்துவதை காண்பேனோ? அதற்குள் என் உயிர் போகக்கூடாதோ? தாய்மார்களே, பெரியோர்களே, என் நொறிய உயிர் போன்ற தங்கைமார்களே, என் தந்தைக்கு ஏற்பட்டுள்ள இந்நிலை எத்தன் மீது என்று நீங்கள் மனத்தால் நினைத்து அறியவில்லையோ? இல்லை, உங்களுக்கும் இது போன்ற ஆபத்து ஏதேனும் நேர்ந்திருக்கின்றதோ? நீங்கள் நெருங்கி சேர்வதற்குரிய வழியிலே வந்து என்னை தொடரவில்லை. ஒருவேளை நீங்கள் எல்லோரும் இறந்து போனீர்களோ? விண்ணுலகத்தை கண்டுபிடித்து சேர்ந்தாலும் சேரலாம். நீரால் சூழப்பட்ட இலங்கையை கண்டுபிடித்து சேர்வது என்பது முடியாத காரியம். நமது பகைவர் உம்மை போரிலே கொன்றாரானாலும் மாயச் செயல்களை புரிந்தாரானாலும் உமக்கு ஏற்பட்டதை சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? உம்மோடு அனுமனும் இருக்கின்றானோ? வலிமையும் வீரலும் ஆற்றலும் உடைய எனது தந்தையை சிறைப்படுத்திய இப்பகைவர்கள் தவம் செய்து உடல் வலிமை குறைந்த பரதனை சிறைப்படுத்தி வருவதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இது நிச்சயம். பரதன் பகைவரால் சிறைப்பட்ட பின்பு வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுத்தருளும் என் கணவரும் உயிருடன் இருக்க மாட்டார். இளைய பெருமாளும் அக்கணமே இறந்து போவார். வீரத்தை மேற்கொண்டு அறவழியிலே நிற்பவர்களுக்கு மேலும் மேலும் ஏற்படக்கூடியவை இவைத்தாம். வானர சேனை கடலில் அணை கட்டி சிறப்படைந்தது. கடலை கடந்து இலங்கையின் மதிலை எதிர்த்து வந்து சேர்ந்தது.
பகைவரின் உயிரை போக்கிற்று என்று சிலர் கூறும் தோறும் அதனை கேட்டு நான் அடைந்த ஒப்பற்ற மகிழ்ச்சியே என் ஊழ்வினையே வேறொரு வஞ்சகச் செயலை செய்து போக்கிற்று என்று பலமுறை கூறி வருந்தி சீதை மூச்சையடைந்தாள். சீதையின் மிக்க துன்பத்தை கண்ட ராவணன், சீதை துன்பத்தை தாங்கக்கூடியவள் இல்லை, எனவே இப்போது நான் இவள் மனம் மகிழும்படி பேசினால் தானும் தனது தந்தையும் சிறையிலிருந்து விடுபட்டு இன்பமடைய விரும்பி எனக்கு இணங்குவாள் என்று எண்ணினான். அந்த எண்ணத்துடன் அவளை மிகுந்த காதலோடு இனிமையாக பார்த்து, காரிகையே, அன்னம் போன்றவளே, உன்னை அடைய வேண்டும் என்ற காரணத்தால் நினைக்க கூடாத கொடிய செயலை நான் உன் பொருட்டு செய்யத் தொடங்கினேன். எனது தவறை பொறுத்தருள்வாய். மேலும் நான் மிதிலாபுரியில் இருக்கின்றவர்களை குலத்தோடு அழியும்படி கொள்ள மாட்டேன். நானே இறப்பதானாலும் உனது தந்தையின் அரிய உயிரை கொள்ள மாட்டேன். ஆகவே நீ அஞ்ச வேண்டாம். துன்பத்தை கொடுப்பதும் சுமையாக தெரிவதுமான என் கொடிய காமநோயை தீர்ப்பாயானால் அப்போது விதேக நாட்டு மன்னனாகிய உன் தந்தைக்கு வானுலகம் வேண்டுமானாலும் சரி, 7 தீவுகளாக இருக்கின்ற மண்ணுலகம் முழுவதும் வேண்டுமானாலும் சரி, உலகத்திலும் உள்ள என் அரசாட்சி செல்வம் வேண்டுமானாலும் சரி, சுவாதீனம் ஆகும்படி கொடுப்பேன். மற்றும் உன்னை தெய்வமாக எண்ணி வணங்கி வாழ்வு பெற்றிருப்பேன். மாசற்றவளே, நீ வேண்டினால் இந்த இலங்காபுரியையும் உன் தந்தைக்கு ஈந்துவிட்டு நான் இந்த நகரை விட்டு நீங்கி வேறு ஊர் சென்று உயிர் வாழ்வேன். அதே போல சங்க நிதி, பதும நிதி ஆகிய நன்மை மிகுந்த நிதிகளையும் உனது தந்தைக்கே தந்து விடுவேன். தெய்வத்தன்மையும் அழகும் பெருமையும் பொருந்திய புஷ்பக விமானத்தையும் என் உரிமையிலிருந்து நீக்கி ஜனகனுக்கே தருவேன். வெற்றி பொருந்திய தெய்வ வாளையும் நல்குவேன். நீ கேட்டது எதனையும் தரமாட்டேன் என்று நான் மறுத்துச் சொல்ல மாட்டேன். என் மனம் கவர்ந்தவளே, உனது அழகிய குமுத வாயினால் ஒரு பேச்சை சிறிதே பேசினால் பின்பு நான் தேவேந்திரன் தலையில் அணிந்துள்ள கிரீடத்தை தேவர்கள் வந்து வணங்கி துதிக்கும்படி வேத மந்திரங்களுடன் முறைப்படியே உனக்கு அனுபவிப்பேன். தேவேந்திர பட்டத்தை பெற்ற இவனை தெய்வ பெண்கள் எல்லோரும் பந்தலை போல சூழ்ந்து கொண்டு இவனுக்குரிய பணிவிடைகளை செய்து நிற்க நானும் இவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படந்து நடப்பேன். மற்றும் நீ என் ஆசைக்கு இணங்குவாயானால் பிரம்மன் தானே வந்து உனது தந்தைக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பான். யமன் யாவலர் போல இவனுக்கு குற்றவேல் செய்வான். பார்க்கடலை கடையும் போது தோன்றிய திருமகளாக நீ இல்லாது போனால் அவளும் உன்னிடம் வந்தே உனக்கே குற்றவேல் செய்வாள். உலகத்தவரும் உனது தந்தையின் பாதங்களை வணங்கி ஏவிய தொழிலை செய்வார்கள். சித்திர பதுமை போன்றவளே, இந்த ஜனகனிடமிருந்து பிறந்த நீ பெறக்கூடிய நன்மை பழுதுபடாது. மூலக அரசாட்சியை உன் தந்தைக்கு தந்து நீ இவனுக்கு புதல்வியாக பிறந்த நன்மையாக கொள்வாய் என்று சொன்னான் ராவணன். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.